சிவா ப்ரோ மோனி வீட்டுக்கு தான் போகணும். லைக் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா தலைவலி வந்துடுதா? அப்போனா அதுக்கு காரணம் வந்து நீ எல்லாத்துக்கும் கோவப்படுறேன்னு அர்த்தம். அதாவது உனக்கு கோவம் ரொம்ப அதிகமாக வருது. அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது தலைவலி வரும். எனக்கும் அப்படிதான். கோவத்தை கண்ட்ரோல் ஒன்றும் வார்த்தையே கொட்டிடணும். அந்த வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணி பேசும்போது என்ன ஆகும், எனக்கு தலைவலி வந்துடும். தைலத்தை எடுத்து நல்லா தேய், பச்சை தைலத்தை எடுத்து தேய். இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போ. நான் கூட இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான் இருக்கேன் ஈவினிங், இந்த மூச்சுக்கு போய் காமிக்கிறதுக்கு. ஹோமியோபதி டாக்டர் போய் பார்க்க போகிறேன். ஏன்னா அதுதான் நமக்கு செட் ஆகும். ரெகுலராக நம்ம மாஸ்க் போடுறதுனால அது சாப்பிட்டுட்டே இருக்க எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபன்னு. இங்கே பாருங்கள், புருஷன் சொல்கிறாங்களா, அவங்க சொல்ல மாட்டாங்களா, இவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா, யாரையாவது போய் ஏமாற்றி திருடி எப்படிங்கிட்டு வந்து யாருக்கையாவது ஆசை வார்த்தைகளை கட்டிக்கிற அதை கட்டிக்கிற இதை கட்டிக்கிறேன்னு அவங்ககிட்ட சொத்தை எழுதி ஏமாற்றி இந்த பிடுங்கி கிடுங்கி எதையாவது பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுக்குன்னா தான் நம்ம பயப்படணும், அதுக்குன்னா தான் சொல்லணும். அப்புறம் இன்னொன்று, புருஷனை வச்சுக்கிட்டே பல ஆண்களுடைய போய் இருந்துட்டு வர்றது, அதுதான் தப்பு. அதுதான் புருஷன் கண்டிக்கணும். நான் கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்க இருக்கும்போது இன்னொரு ஆணோட பேசிக்கிட்டு கிடக்கிறது, இன்னொரு ஆணோட பழகிறது, இன்னொரு ஆண் கூட படுக்கிறது, இதுதான் தப்பு. இது வந்து நல்ல புரிதல் உள்ள நல்ல ஒரு அதான் என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கிற ஒரு ஆள், நல்ல ஒரு ஒரு சொல்ல வேற வரல, இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆணுக்கு சந்தேகம் வராது. அது கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியமும் இருக்காது. ஒரு நம்மளோட நல்ல புரிதல் உள்ள ஒரு கணவன் மனைவிக்கு நம்ம மனைவி இப்படித்தான் அப்படின்னும் போது நம்ம ஏன் அதை இதையும் தடுக்கணும்? ஏன் அதை போடக்கூடாது இதை போடக்கூடாது ஏன் சொல்லணும்? தன்னோட மனைவி மேல நம்பிக்கை இல்லாதவ எப்படியா இருந்தாலும் ஒரு ஆண் கிட்ட பேசினா அவன் மயங்கி விழுந்துருவா, மனசை மாத்தி அவன் இழுத்துட்டு போயிடுவா, நம்ம பிள்ளைங்க இப்படி நிக்குமோ அப்படி நிக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுற ஒரு ஆண் தான் இது வேணாம் அது வேணாம், லைவ் போடக்கூடாது, யூடியூப் வேணாம், ரீல்ஸை போடாத, அதை போடாத, இதை போடாத, சொந்த என்ன சொல்ல வெளியில என்ன சொல்ல பயப்படுவாங்க. தன்னுடைய மனைவியை பற்றி ஒரு கணவனுக்கு நல்ல புரிதலும் நல்ல ஒரு காதலும் அன்பும் மரியாதையும் இத்தனையும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எந்த ஒரு கணவனும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டான். என்னுடைய கணவர் அப்படி கிடையாது. என்னையும் முழுசா நம்புறாங்க. இவ்வளவு வருஷம் நான் லைவ்ல இருக்கேன். உங்களெல்லாம் நான் யாரையாவது நேர்ல பார்த்துருக்கேனா? கிடையாது. யார் கிடையாது பர்சனலா பேசி உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு ஏதாவது நான் சொல்லியிருக்கேனா? கிடையாது. உங்ககிட்ட ஏதாவது நான் கண்ட பொய்கள் நான் சொல்லி நல்லா கேட்டுக்கோங்க. என்னோட பேர் இதுதான், என்னோட ஊர் இதுதான், நான் இது அது மாத்தி பொய் சொல்லியிருக்கேனா? கிடையாது. இவ்வளவுதான். நீ என்னை பத்தி மட்டும் பேசுற, என்னை பத்தி பேச, அவ்வளவுதான். இல்லைன்னா இந்த லைவ்ல இவ்வளோ வருஷம் காலை தள்ள முடியுமா சொல்லுங்க? எவ்வளோ பேர் கீழே கமெண்ட்ஸ்ல போடுவேன் தெரியுமா? இப்படி அப்படி அது ஏமாத்த இதை ஏமாத்திட்டான்ட்டு. இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கா? கிடையாதுல்ல. நான் நானாவே இருக்கேன். அந்த அளவுக்கு என் கணவர் என்னை நம்புறதுனால தான் நான் அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு நம்பிக்கையா நான் இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்கு. எனக்கு என்னுடைய கணவர் இருக்கும்போது என் குழந்தைங்க இருக்கும்போது நான் ஏன் கண்ட ஆணோட போய் பேசணும், பழகணும், இது பண்ணணும் சொல்லுங்க? எனக்கு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு பட்டாளத்தை மட்டும்தான் வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்கிற அந்த லிமிட்டுக்குள்ள மட்டும்தான் நான் இருக்கேன், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸை தாண்டி என்னோட லிமிட் வேற எங்கேயும் போக கிடையாது. இன்னும் உங்கள் லவ் டெவலப் ஆகும். தேங்க்யூ. ஓகே சிஸ்டர், சூப்பர். மைலன், ஹாய் மைலன் அக்கா, சூப்பர். ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பார்பி, ஹாய் பார்பி, ஹாய் டிஆர். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஓகேவா? என்னோட ஃபேமிலி நான் பார்த்துக்கிறேன். ஃபேமிலி நானும் வேலைக்கு போகிறேன், ஹஸ்ஸு வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்களும் நாங்கள் பார்த்துக்குறோம், குழந்தையும் வளர்க்குறோம். அதே சமயம் யூடியூப்பில் லைவும் உட்காந்து பேசணும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப், ஒர்க்காக பாருங்கள். வேலையாக பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு குழப்பங்களும் எந்த ஒரு இதுவும் வராது. நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், நான் இல்லைன்னு சொல்ல. ஓப்பன் பண்ணுங்கள், சமையல் வீடியோ போடுங்க, சமைக்கிறத போடுங்க. உங்கள் ஒய்ஃபுங்களை நீங்களும் தடுக்காதீங்க, நீங்களே எடுங்க. அவங்க சமைக்கிறத நீங்கள் எடுங்க, நீங்கள் வீடு சமைக்கிறத எடுங்க, எடிட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. சந்தேகப்படாதீங்க யாருமே. எந்த ஒரு மனைவியுமே நீங்கள் ஏற்படுத்துகிற வரைக்கும் தான். நீங்கள் அவங்க மேலே உங்களுடைய அன்பும் கரிசனமும் குறையும் போது நடுவில் வேற ஒரு ஆண் வந்து உள்ளே புந்து அந்த அன்பு கரிசனத்தை அவன் காட்டும் போது அந்த பாசமும் காதலும் அவன் மேலே போயிடுது, உங்கள் மேலே விட்டு போயிடுது.
காரணம் என்னன்னாக்கா, அம்மா பேச்சு அக்கா பேச்சு நீங்கள் கேட்டு ஒய்ஃபை வந்து மதிக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒய்ஃபு தான் இம்பார்ட்டண்ட், ஓகேவா? உங்களை வளர்த்த தாயாக இருக்கட்டும், எல்லோரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாம் போயிடுவாங்க. லாஸ்ட் காலத்தில் உங்களுக்கு நீங்கள் படுத்த படுக்கை, ஆனால் உங்களை பார்த்துக்கொள்ளுற மனைவி, அந்த மனைவி மேலே நீங்கள் உண்மையான அன்பு காட்டி அவளுக்குன்னு நீங்கள் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கவே மாட்டாள். அவன் மேலே உள்ள பாசமும் கரிசனமும் உங்களுக்கு என்னைக்கு குறையுதோ அப்போது அன்னைக்கு அவன் மன வழியில் இருக்கும்போது திடீர்னு நடுவில் ஒருத்தன் ஆறுதலாக உள்ள பூர்வம் அவன் வேலையை பார்த்துருவான். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். வர வர மெருகு ஏறிட்டே போகுது.